வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு செல்வோம். இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதியோட முதல் கேள்வி, இன் பீமா பட்ஜெட் பிளான் எஸ்பி அண்ட் மெச்சூரிட்டியில் கிடைக்கும் பணத்துக்கு டாக்ஸ் கட்ட வேண்டுமா சார்? எக்ஸாம்பிள், சம் அஷ்யூர்டு 1,35,000, சிங்கிள் பிரீமியம் வந்து 1,05,007 ரூபா, டேர்ம் வந்து 12 இயர், தேர்ட் இயர் வந்து எஸ்பி வந்து 20,250 ரூபா, 6th இயர் எஸ்பி 20,250, 9th இயர் எஸ்பி 20,250, 12th இயர் அப்ராக்சிமேட்லி ரிட்டர்ன் இன் மெச்சூரிட்டி வந்து 1,32,000 ரூபா. அப்ப எஸ்பி அண்ட் மெச்சூரிட்டியில கிடைக்கும் பணத்துக்கு வந்து டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பீமா பட்ஜெட் பிளான்ல. அது மட்டுமல்லாம எஸ்பியில் கிடைக்கும் பணத்தை அதே பிளானில் ரீஇன்வெஸ்ட் செய்யலாமா? ரீஇன்வெஸ்ட் செய்யும் பணத்துக்கு வட்டி கிடைக்குமா? ஒரு 2 பாட்டா கேட்டிருக்காரு. எஸ்பி அண்ட் மெச்சூரிட்டிக்கு அந்த சிங்கிள் பிரீமியம் பிளானுக்கெல்லாம் டாக்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த எஸ்பி அமௌண்ட்டை வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணலாமா, அங்கேயே விட்டு வைக்கலாமா, அதுக்கு வட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த 2வது பாட்டுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். முதல் பாட்டுக்கு கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸ், அதாவது செக்ஷன் 10(10)D எலிஜிபிள் இல்லாத பாலிசிக்கு டிடிஎஸ் உண்டு அப்படிங்கிறத பத்தி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால 2வது பாட்டை பொறுத்தவரை நீங்க சர்வைவல் பெனிஃபிட்டை பீமா பட்ஜெட் பிளான்ல ரீஇன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது. நீங்க வாங்கி வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம எல்ஐசி திட்டத்துல வேற ஏதாவது ஒரு பிளான்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமே ஒழிய அதே திட்டத்துல நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியாது. வேணா அதை வாங்கி நீங்க புது பீமா பட்ஜெட்டோ அல்லது வேற பிளான் ஏதோ போட முடியுமே தவிர அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல வந்து விட்டு வைக்க முடியாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும், உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ. இதுதான் 2வது பாட்டுக்கான பதில். முதல் பாட்டுக்கான பதில கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அந்த டிடிஎஸ் ரூலை வந்து நீங்க முழுமையா புரிஞ்சுக்கங்க. டிடக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அட் சோர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து 2014ல செக்ஷன் 194DA ஆஃப் ஃபைனான்ஸ் ஆக்ட் 2014 படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வந்து அட் சோர்ஸ்ல 1 lakhக்கு மேல பேமெண்ட் இருந்தா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த பிளானுக்கெல்லாம் செக்ஷன் 10D வந்து அப்ளிகபிள் ஆகாதோ அந்த பிளானுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல எனி சம் இன்க்ளூடிங் போனஸ் அதுல வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the Finance Act has introduced section 194DA in the Income Tax Act 1961 requiring deduction of tax at source at prescribed rate from any sum paid including bonus to a resident of India. ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும், என்ஆர்ஐக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது. Under a life insurance policy provided such policy payment is not eligible for exception under section 10(10)D of the Income Tax Act 1961, and also if the cross payment under all such policy during the financial year is 1 lakh and more. அதாவது ஃபைனான்ஸ் ஆக்ட் 2014ல வந்து ஒரு புது செக்ஷன் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த செக்ஷன் தான் 194DAங்கிறது. இதுபடி நம்ம வந்து செக்ஷன் 10(10)Dக்கு எந்தெந்த பாலிசி எலிஜிபிள் இல்லையோ அந்த பாலிசிக்கு கொடுக்கக்கூடிய கிராஸ் பேமெண்ட்ல, அதாவது எனி சம் பெய்டு இன்க்ளூடிங் போனஸ், ஒரு குறிப்பிட்ட ரேட்ல வந்து டாக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 lakhக்கு மேல போனா இந்த பிடித்தம் வரும். 1 lakhக்குள்ள நீங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் வாங்குனீங்க, மெச்சூரிட்டியோ சர்வைவல் பெனிஃபிட்டோ வாங்குனீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு டிடிஎஸ் வராது. 1 lakh அண்ட் அபோவ் வாங்கும்போது இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். அப்ப செக்ஷன் 10(10)D எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1/4/2003 இருந்து 31/3/2012 வரைக்கும் எடுத்த பாலிசியில கேபிட்டல் சம் அஷ்யூர்டுக்கும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 20% மேல இருக்கக்கூடாது. 1/4/2003 இருந்து 31/3/2012 வரைக்கும் இஷ்யூ ஆன பாலிசியில கேபிட்டல் சம் அஷ்யூர்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் சம் அஷ்யூர்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் சம் அஷ்யூர்டு ஆன் டெத்னு வச்சுக்கலாம். சம் அஷ்யூர்டு ஆன் டெத் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஜீவன் ஆனந்த எடுத்துட்டீங்கன்னா 1.25 மடங்கு வரும் இல்லைங்களா? அப்ப அந்த 1.25 மடங்கு சம் அஷ்யூர்டுக்கும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியமும் 20%க்கு மேல போகக்கூடாது. அதான் கணக்கு. கேபிட்டல் சம் அஷ்யூர்டு அப்படிங்கிறது டெத் சம் அஷ்யூர்டு. டெத் சம் அஷ்யூர்டுக்கும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1/4/2003 இருந்து 31/3/2012 வரைக்கும் இஷ்யூ ஆன பாலிசிக்கு 20%க்கு மேல போகக்கூடாது. 1/4/2012 இருந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு டேட் வரைக்கும் இஷ்யூ ஆகிற பாலிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10%க்கு மேல அந்த டிஃபரன்ஸ் போகக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க 1 lakh சம் அஷ்யூர்டு எடுத்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேல பிரீமியம் போகக்கூடாது. இதே ஜீவன் ஆனந்தில 1 lakh எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப டெத் சம் அஷ்யூர்டு எவ்வளவு? 1.25 லட்சம் ஆகும். அப்ப 1.25 லட்சத்துல 10% எவ்வளவு? 12,500 வரைக்கும் நீங்க பிரீமியம் போகலாம். 12,500க்கு மேல பிரீமியம் எக்ஸீட் ஆயிருச்சுன்னா அந்த பாலிசி வந்து செக்ஷன் 10(10D)ல எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பேமெண்ட் வரும்போது மெச்சூரிட்டியோ சர்வைவல் பெனிஃபிட்டோ வரும்போது அதுக்கு டிடிஎஸ் உண்டு. இதுதான் சிம்பிள் ஃபார்முலா, தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேன் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா 2% பிடிப்பாங்க. பேன் கார்டு கொடுக்கல அப்படின்னா 20% பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த 1 lakh அப்படிங்கிறது எல்லா பாலிசியும் சேர்ந்து 1 lakhக்கு மேல ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 1 lakh அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா பாலிசியும் சேர்ந்து அந்த ஒரு ஃபைனான்சியல் இயர்ல நீங்க வாங்கக்கூடிய எல்லா பாலிசியோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் 1 lakhக்கு மேல போயிட்டா இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். 1 lakh உள்ள 1 lakh உள்ள நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது. இது பாத்தீங்கன்னா தெரியும். The rate of tax to be deducted at source will be 2% on gross amount payable under the policy provided policyholder provide the valid PAN number with photocopy of the PAN card. PAN card ஓட photocopyயும் PAN நம்பரும் கொடுத்தாரு அப்படின்னா gross amount payable 2% வந்து TDS பிடிக்கப்படும். அப்படி அவர் PAN நம்பர் கொடுக்கல அப்படின்னா the rate of tax to be deducted at source will be 20%. அப்போ வந்து PAN வந்து மஸ்டா இருக்கும். பீமா பட்ஜெட் போடும்போது நீங்க இந்த செக்ஷனை கண்டிப்பா பார்ட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் பண்ணணும். இல்லைன்னா மெச்சூரிட்டி அப்ப ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னு முதலே சொல்லிட்டேன். கேபிட்டல் அமௌண்ட்ங்கிறது the capital sum assured will be minimum death sum assured. அவ்வளவுதான் சிம்பிள் ஃபார்முலா. இதை மட்டும் நான் வச்சுட்டீங்கன்னா போதும். இப்ப உங்க கேஸுக்கு வாங்க. இப்ப உங்க கேஸ்ல நீங்க வந்து எஸ்பி அமௌண்ட் வந்து 20,250 ரூபாய் தான் வாங்க போறீங்க. அப்ப 1 lakhக்குள்ள எஸ்பி அமௌண்ட் வாங்கும் போது உங்களுக்கு அந்த டிடிஎஸ்ங்கிற பாயிண்ட் வராது. அப்ப எஸ்பி அமௌண்ட்டுக்கு எல்லாம் டிடிஎஸ் பாயிண்ட் கிடையாது. 12th இயர்ல நீங்க மெச்சூரிட்டி எவ்வளவு வாங்க போறீங்க? 1,32,200 வாங்க போறீங்க. அப்ப above 1 lakh நீங்க ரிசீவ் பண்றீங்க. அப்ப above 1 lakh ரிசீவ் பண்ணும்போது இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா 2% பிடிப்பாங்க. பேன் கார்டு கொடுக்கலைன்னா 20% பிடிப்பாங்க. இதுதான் ஃபார்முலா ரூல். அடுத்த கேள்வி போலாமா நண்பர்களே? மணி பேக் பாலிசியில் பிரீமியம் அதிகம், போனஸ் குறைவு, ரூபாய் 36 என மறுப்பு தெரிவிப்பவர்களுக்கு என்ன விளக்கம் அளிக்கலாம்? மணி பேக் பாலிசியில பிரீமியம் அதிகமா இருக்கு, போனஸ் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லலாம்னு கேட்டிருக்காரு. அதையும் பார்த்துடலாம். நம்ம பொதுவா மணி பேக் பிளானுக்கு கொட்டேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் 35, டைம் 20, பிரீமியம் பேயிங் டைம் வந்து 15, பிளான் நம்பர் வந்து 920,
டிஏபி 5 லட்சம். அப்ப டெத் சம் அஷ்யூர்டு வந்து 6.25 லட்சம். ஏன்னா மணி பேக்கை பொறுத்தவரை 1.25 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்கு. பேசிக் சம் அஷ்யூர்டு 5 லட்சம். ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் பாத்தீங்கன்னா 40,280 ரூபா வருது. டோட்டல் அப்ராக்சிமேட் பெய்டு பிரீமியம் இந்த 15 வருஷமும் சேர்ந்து அவங்க கட்டக்கூடிய பிரீமியம் பாத்தீங்கன்னா 5,92,048 ரூபா வருது. மணி பேக் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருக்க 1 லட்சம், 5ஆவது வருஷம் 1 லட்சம், 10ஆவது வருஷம் 1 லட்சம், 15ல 1 லட்சம். 20th இயர்ல போனஸ் 3,80,000, எஃப்ஏபி ஒரு 20,000, அப்ராக்சிமேட் ரிட்டர்ன் அட் மெச்சூரிட்டி டைம் 20th இயர்ல 40% ஆஃப் சம் அஷ்யூர்டு போனஸ் பிளஸ் எஃப்ஏபி கூட்டோம்னா 6 லட்சம். அப்போ மணி பேக் 3 லட்சம் வாங்கியிருக்காரு, கடைசியா ஒரு 6 லட்சம். அப்ப டோட்டல் அப்ராக்சிமேட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3 லட்சம். கிட்டத்தட்ட 6 லட்சம் கட்டுறாரு, 9 லட்சம் வாங்கிக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. 5 லட்சம் பாலிசிக்கு வந்து கிட்டத்தட்ட அவரு 5,92,000 கட்ட வேண்டியதா இருக்கு. வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் கம்மியா இருக்கு. இது எப்படி சார் கன்வீனியன்ஸ் பண்றதா கேள்வி கேட்கிறாரு. இப்ப மணி பேக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கொட்டேஷன் அனுப்பாம வேற மாதிரி அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிங்கன்னா அவருக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷமும் சேர்ந்து அவர் கட்டக்கூடிய பிரீமியம் பாத்தீங்கன்னா பிரீமியம் பெய்டு வந்து 1,95,928 ரூபா. அவர் 5 வருஷம் சேர்ந்து கட்டின பிரீமியம். 5ஆவது வருஷ முடிவுல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாங்கிடுறாரு. அப்ப 1,97,928 கட்டியிருக்காரு, 1 லட்சம் வாங்கிடுறாரு. அப்ப அங்க எல்ஐசில விட்டு வைக்கிற பணம் பாத்தீங்கன்னா 97,928 ரூபா. இந்த 1,97,928 ரூபா கட்டுறது மூலமா அவரு வந்து 30% டாக்ஸ் லாப்ல இருந்தாருன்னா அவருக்கு மிச்சமாகக்கூடிய இன்கம் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 45,000. அது எப்படி சார் 1,97 30% பார்த்தா 45,000 எப்படி வரும்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு கட்டினாலும் அதிகபட்சம் ஏடிசி லிமிட் வந்து 1.5 லட்சம் தான். அப்ப 1.5 லட்சத்துக்கு நான் 30% கணக்கு எடுத்திருக்கேன். நம்ம 1,97 கட்டினா கூட 1.5 லட்சத்துக்கு நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அப்ப 1.5 லட்சத்துல 30% பார்த்தா 45,000 ரூபாய். அப்ப இந்த 1,97 கட்டுறது மூலமாக அவர் 45,000 ரூபாய் டாக்ஸ் வந்து சேவ் ஆயிருது. அப்ப நெட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 52,928 ரூபா தான் அவர் நெட்டா எல்ஐசில விட்டு வைக்கிறார். அது இன்கம் டாக்ஸ் கட்டுற ஆளுக்கு வரும். இன்கம் டாக்ஸ் கட்டாத ஆளுக்கு நம்ம இந்த பாயிண்ட் சொல்ல முடியாது. இன்கம் டாக்ஸ் கட்டுற ஆளுக்கு நீங்க இந்த பாயிண்ட அடிஷனலா அவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆவது வருஷம் பாத்தீங்கன்னா 1,97,060 ரூபாய் கட்டியிருப்பாரு. இதுல ஏன் வித்தியாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஜிஎஸ்டி அதிகம், அதனால அடுத்து கட்டும் போது பிரீமியம் குறையிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. மற்றபடி ஒண்ணும் இல்ல. 1,97,060 ரூபாய் கட்டியிருப்பாரு. 10ஆவது வருஷம் ஒரு 1 லட்சம் வரும். அப்ப அங்க விட்டு வைக்கிற பணம் பாத்தீங்கன்னா 97,060 ரூபாய். அப்பயும் டாக்ஸ் இதே மாதிரி டாக்ஸ் ரேட் இருந்தது அப்படின்னா 45,000 ரூபாய் அவருக்கு டாக்ஸ் மிச்சம் பண்ணிருப்பாரு. 15th இயர்ல 1,97,60 கட்டுறாரு, 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாரு. அங்க விட்டு வைக்கிற பணம் 97,060 ரூபாய், 45,000 ரூபாய் டாக்ஸ் சேவ் பண்ணிக்கிறாரு. 20ஆவது வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷம் அவர் சேர்த்து கட்டின பணம் 5,92,048 ரூபாய். 20ஆவது வருஷம் 6 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கும் மெச்சூரிட்டி பெனிஃபிட். அப்ப இங்க பேலன்ஸ் இது வரைக்கும் அவர் விட்டு வச்ச பணம் பாத்தீங்கன்னா இந்த 20 இயரும் அவர் அங்க விட்டு வச்ச பணம் மொத்தமா கூட்டுனா 2,92,048 ரூபாய் தான் அவர் அங்க விட்டு வச்சிருக்காரு எல்ஐசில. இந்த 2,92,048 ரூபாய் விட்டு வச்சதுக்கு தான் அவரு 6 லட்சம் ரூபாய் மொத்தமா வாங்கிக்கிறாரு. நான் இந்த மணி பேக் அமௌண்டையும் நான் கணக்குல எடுத்துக்கல. இது 5 வருஷம் ஒருக்க பணம் வாங்குறாரு. இந்த பணத்தை அவரை இன்வெஸ்ட் பண்ணா அதுல வர வட்டியில நான் கணக்குல எடுத்துக்கல. அது வேற கணக்கு. அதை அவரு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதுல வர்ற வட்டியை நான் கணக்குல எடுத்துக்கல. அந்த வட்டியெல்லாம் கணக்கு எடுத்தா இன்னும் இந்த அமௌண்ட் கூடும். நம்ம வந்து அந்த பணத்தை அவரு செலவு பண்றதே வச்சுக்கலாம். அந்த 3 லட்சத்தை விட்டுறலாம். இந்த 2,92 தான் இங்க எல்ஐசில விட்டு வைக்கிறாரு. இந்த 20 இயரும் சேர்த்து அவர் எல்ஐசில விட்டு வைக்கிற பணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,92,048 ரூபா தான். அதுக்குதான் அவர் 20ஆவது வருஷம் 6 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறார். இந்த பணத்தையும் அவர் மொத்தமா விட்டு வைக்கிறது இல்ல, அவர் தொடர்ச்சியா பணம் கட்டும் போதுதான் இந்த பணத்தை விட்டு வைக்கிறாரு. இது இல்லாம அவர் இன்கம் டாக்ஸ் சேவ் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,35,000 ரூபாய். அப்ப இந்த 2,92ல 1,32,000 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா 1,57,000 ரூபாய் தான். 1,35 கழிச்சிங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 1,57,000 ரூபாய் தான் அவருடைய பணம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இது இன்கம் டாக்ஸ் கட்டாளுக்கு நம்ம அந்த மாதிரி சொல்லலாம்.
கட்டாத ஆளுக்கு நீங்க இப்படி சொன்னா கூட அப்ப இந்த அமௌண்ட்டுக்கு தான் இது சார் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இது லோ ரிட்டர்ன்ஸ் ஹை பிரீமியம் எல்லாம் கிடையாது அப்படிங்கறத வந்து அவருக்கு நல்ல டீட்டெயிலா விளக்க முடியும். இது இல்லாம இன்சூரன்ஸ் கவர் அவருக்கு டே 1லயே 6.5 லட்சம் இருக்கு, ஆக்ஷன்னா 11.4 லட்சம் இருக்கு. அப்ப மணி பேக்கப் பிளானை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணா அவருக்கு ஈஸியாக புரியும். அவரு கண்டிப்பா இந்த பிளானை விரும்பி கேட்பாரு. ஏன்னா ரொட்டேஷனுக்கு பணமும் கிடைக்கிறது, எப்ப டெத் ஏற்பட்டாலும் நம்ம ஏற்கனவே கொடுத்த அரிவல் பெனிஃபிட் அமௌண்ட்டை பிடிக்காம நம்ம கொடுக்க போறோம். அப்ப இன்சூரன்ஸ் பாதுகாப்புங்கிறது எந்த ஸ்டேஜ்லயும் குறைய போறது இல்லை. அவருக்கு ரொட்டேஷனுக்கும் பணம் கிடைக்குது, மெச்சூரிட்டி அப்பையும் பணம் கிடைக்குது, அவருக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் இந்த மணி பேக் பிளானோடைய பிரீமியம் அதிகம் சொல்ல முடியாது, எந்த வகையிலையும் மணி பேக் பிளானோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம குறைவுன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணி காட்டும் போது அவருக்கு டீட்டெயிலாக புரியும் நண்பர்களே. அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார்? மை கொஸ்டின், பாலிசி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கட்டாம 2 இயர்ஸ் மட்டும் கட்டுனா பாலிசி லாப்ஸ் ஆகும். ஒருவேளை லாப்ஸ் ஆன பாலிசி கரண்ட்ல கொண்டு வர முடியுமா சார்? 7 இயர்க்கு அப்புறம் சான்ஸ் இருக்கா? ப்ளீஸ் இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார். உங்க வீடியோ எல்லாமே சூப்பரா இருக்கு சார். நான் உங்களுடைய பிக் ஃபேன் சார். நன்றி. இந்த கேள்வி கேட்ட நண்பருக்கு எனக்கு என்னுடைய பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா, 3 வருஷம் கட்டாம 2 வருஷம் மட்டும் கட்டினா பாலிசி லாப்ஸ் ஆகுமா? லாப்ஸ் ஆகும்னு அவரே சொல்றாரு. ஆனா இப்ப உள்ள புது பிளான்ல 2 வருஷம் கட்டினாலே பெய்டப் வரும். 3 வருஷம் கட்டணுங்கிறதெல்லாம் பழைய பிளானோட முடிஞ்சு வச்சு. இப்ப புது பிளானுக்கு எல்லாமே 9 சீரியலுக்கு எல்லாமே இப்ப உள்ள புது பிளானுக்கு எல்லாமே 2 வருஷம் மட்டும் கட்டினாலே போதும், பாலிசி பெய்டப் ஆயிரும். ரைட்டு. ஒருவேளை லாப்ஸ் ஆனா பாலிசி கரண்ட்ல கொண்டு வர முடியுமா சார்? 5 வருஷத்துக்குள்ள நீங்க எப்பனாலும் பாலிசியை புதுப்பிக்கலாம். 7 இயருக்கு அப்புறம் சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது வந்து புதுப்பிக்க முடியாது. 5 வருஷத்துக்குள்ள இருந்தாதான் புதுப்பிக்க முடியும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். நண்பர்களே, இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம்ம வந்து பீமா பட்ஜெட் பிளான்ல அந்த சிங்கிள் பிரீமியம் பிளான்ல டிடிஎஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திருக்கோம். மணி பேக் பிளானை எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ரிவைவல்ங்கிறது 5 வருஷத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9437763311, இமெயில் ஐடி r.madiyalagan1963@gmail.com. ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க, அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க, கற்போம் வளர்வோம் என்று கூறி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், SBA LIC திருப்பூர். நன்றி நண்பர்களே, வணக்கம்.